அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளுலகத்தின் தலைவர் சர்தார் ஏதோ ஜஹான் சர்க்கார் ஏதோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, புனிதமிக்க சிறப்புமிக்க ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற தலைப்பில் இந்த நிகழ்வில் தங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நோன்பு ஒரு கடமை என்ற தலைப்பில் சில மணித்துளிகள். கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, நோன்பு என்பது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒரு கடமை. ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது. சிறப்பான இந்த மாதத்தில் நோன்பு இருந்து அல்லாஹுடைய அருளையையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் பெற வேண்டும். இந்த நோன்பு வைப்பது என்பது நமக்கு மட்டும் கடமை அல்ல, முன் சென்ற சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமை என்று அல்லாஹ் சொல்வதை சூரா பக்ராவில் நாம் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமு ஸியாமு, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் நோன்பு கடமை. நோன்பு நோற்க வேண்டும். ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நல்லடியார்களாக முத்தகீன்களாக உங்களை மாற்றுவதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு வைப்பது கடமை என்று மட்டும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. வசனத்தை கொண்டு கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய அந்த போங்கை நம்ம பார்த்தால், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வது போல, ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்வது போல, கருணையாளன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உங்களுக்கு மட்டும் இந்த இது கடமாக்கப்படவில்லை, நோன்பு முன் சென்றவர்களுக்கும் கடமை ஆக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமை என்று சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை சிரமப்படுத்த வேண்டும் என நினைக்கவில்லை. பசித்திருக்க வேண்டும், அவர்கள் தாகித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய நினைப்பல்ல. அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனான அல்லாஹ் மனிதர்களை, தன்னுடைய அடியார்களை சுத்தப்படுத்த வேண்டும், நல்லடியார்களாக மாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இந்த கடமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு எல்லா சமுதாய மக்களுக்கும் கடமையாக இருந்திருக்கிறது. மற்ற நபிமார்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நபிமார்கள் அவர்களுடைய சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் நோன்பு வைத்தார்கள், அவர்கள் எத்தனை நாட்கள் நோன்பு நோற்றார்கள், அவர்களுடைய நோன்புடைய முறை எப்படி இருந்தது என்பதெல்லாம் அது நாம் வரலாற்றை முழுமையாக படித்து பார்க்க வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட தலைப்பு. சுருக்கமாக சொன்னால், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும்
இது கடமையாக இருந்தது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்முடைய சமுதாயத்திற்கும் நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பண்புமிக்கவர்களே, அன்பிற்கு பாத்திரமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர செஞ்சதற்கு பிறகு ஹிஜ்ர் 2 இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டது. ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் கட்டாயம் எல்லோரும் சக்தி உள்ளவர்கள் அனைவர்களும் நோன்பு இருக்க வேண்டும். இது அல்லாஹுடைய விதி. ஒரு கால் யாராவது ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் நோன்பும் பிடிக்க முடியாத, நோன்பு வைக்க முடியாத சந்தர்ப்பத்திற்கு தள்ளப்பட்டால் அதை அவர்கள் நோன்பு அல்லாத வேறு மாதங்களில் அதை கலா செய்திட வேண்டும், அதை மீண்டும் வைக்க வேண்டும். அதேபோல் தொழுகை இல்லாத பெண்களும் கூட அந்த நேரங்களில் வைக்க முடியாமல் போனால் அதை வேறு நாட்களில் வைக்க வேண்டும். இது அல்லாஹுடைய கடமை. நோக்கம் நம்மை அல்லாஹ் நல்லடியார்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. கண்ணியமிக்க பெரியோர்களே, அந்த சிறப்பான இந்த மாதத்தில் அந்த நோன்பு நோற்று அல்லாஹுடைய அருளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பையும் நாம் பெற முயற்சி செய்திட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல ஹலூஃபு ஃபமி ஸாயிமி அத்தியபு இந்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்கி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடையை விட அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமானது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மட்டுமல்ல, மேலும் சொன்னார்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான், மறுக்க மாட்டான். பிரயாணத்தில் செல்லக்கூடிய பிரயாணிகளுடைய துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். அதே போல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளியுடைய துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். அந்த துவாவை, அவருடைய அந்த பிரார்த்தனையை ரத்து செய்வதில்லை என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோன்பாளியுடைய தூக்கமும் இபாதத், வணக்கம் என்று சொன்னார்கள். நோன்பாளி ஓய்வெடுப்பதும் தூங்கிக் கொண்டிருப்பதும் ஒரு வணக்கம் என்றால் எந்த அளவிற்கு இதனுடைய உயர்வை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்திருக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கால் நோன்பு வைக்க முடியாமல், ஒரு நாள் நோன்பு வைக்க முடியாமல் நோன்பில்லாமல் இருந்தால் நோன்பாளிகளுக்கு முன்னால் நாம் நோன்பு வைத்திருப்பது போல நடிக்க வேண்டும், நோன்பு வைத்திருப்பது போல நம்ம காட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லித்தந்த செய்திகளை, பிரபல்யமான விஷயங்கள் தான் நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே, கித்தாபுகளிலே பார்க்க முடியும். ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் படியில் ஏறும் பொழுது முதல் படியில் கால் வைத்ததும் ஆமீன் என்றார்கள், இரண்டாவது படியில் கால் வைத்ததும் ஆமீன் என்றார்கள், மூன்றாவது படியில் கால் வைத்ததும் ஆமீன் என்றார்கள். குழுமிருந்த சஹாபாக்கள் ஹுத்பா பிரசங்கம் முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வழக்கத்திற்கு மாற்றமாக இன்றைக்கு ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, காரணம் என்ன என்று கேட்டார்கள். நபிகள் கோமான் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, நான் மிம்பர் படியின் முதல் படியில் கால் வைத்தபோது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்த பெற்றோர்களை யார் அடைந்து கொண்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து ஹிதுமத்துகள் செய்து உதவிகள் செய்து அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்களிடத்திலிருந்து துவாவை வாங்கி கொள்ளவில்லையோ, அவர்களிடத்திலிருந்து நல்ல சொற்களை வாங்கவில்லையோ, அவர்கள் நாசமாகட்டும். அவர்களிடத்திலிருந்து பத்துவாவை பெற்றவர்கள், அவர்களிடத்திலிருந்து நல்ல வாக்கை பெறாதவர்கள் நாசமாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் சொன்னார். இரண்டாவதாக, என்னுடைய பெயர் முஹம்மது அஹ்மத் என்ற என்னுடைய பெயரை கேட்டு யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள்
நாசமாகட்டும் என்று பதுவா செய்தார்கள். எனவே நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக, கண்ணியமான புனிதமிக்க அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட சிறப்புமிக்க இந்த ரமலான் மாதத்தை அடைந்து யாது நோன்பு நோற்கவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நான் ஆமீன் என்று சொன்னேன்னு சொன்னார்கள். பிரபல்யமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடியும் இந்த செய்தியை. பெரியோர்களே, இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், அதனுடைய நோன்புடைய ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதனுடைய முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து, அவர்கள் இந்த ஆமீன் சொன்னதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, அன்பர்களே, கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை சரிவர நோன்பு நோற்க வேண்டும். அதில் சொல்லப்பட்ட ஷர்த்துகளை, விதிமுறைகளை சரிவர பேணி, பேணிக்கையோடு பயபக்தியோடு அந்த நோன்பு நோர்த்தால், மன் சாம ரமலான ஈமான வயஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. பயபக்தியோடு, அல்லாஹுக்குடைய பயத்தோடு யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோப்பார்களோ அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக, நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுடைய கடமைகளை சரிவர நிறைவு செய்யக்கூடிய, அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை, வழிமுறைகளை பேணி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.